ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ். ப்ரமோட்டர்ஸ்னால் யார்? ப்ரமோட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கலாம்? ப்ரமோட்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கணும்? இது வந்து குட் சைன் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரமோட்டர்ஸ்னால் வந்து யார்? ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேசிக்கலி ப்ரமோட்டர்ஸ் வந்து ஃபவுண்டர் இல்லை ஒரு கீ இண்டிவிஜுவல் யார் வந்து அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பப்ளிக் வந்து சொல்லலாம். யூஸ்வலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிஸ்னஸ் டெசிஷன்ஸில் வந்து இருக்கிறவங்க வந்து ப்ரமோட்டர்னு சொல்லலாம். மெனி இந்தியன் கம்பெனிஸ் ப்ரமோட்டர்ஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒரு ஒரிஜினல் ப்ரமோட்டர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ், ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஒரு ஸ்டாக் செலெக்ஷனை வந்து பண்ணும்போது எனக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு ப்ரமோட்டருக்கு வந்து ஒரு மினிமமாக இவ்வளோ பர்சன்ட் ஆஃப் ஹோல்டிங் இருந்தது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் செலெக்ஷனை எடுத்தாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதோடைய சார்ட் பேட்டர்ன் செக் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஷார்ட் டேர்ம் சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் என் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு ஸ்டார் மார்க் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு 50% ப்ளஸ் அப்படிங்கிற ஹோல்டிங்ஸில் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ப்ரமோட்டர் ஹோல்டிங் சொல்லலாம். வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து இண்டிகேட் பண்ணும் ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் அந்த பிஸ்னஸ், அப்புறம் பெட்டர் கண்ட்ரோல், லாங் டேர்ம் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50% ப்ளஸில் இருக்க வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு கண்ட்ரோல்டாக இருக்கும். பாசிபிலிட்டி வந்து சீக்கிரமாக அவங்க வந்து எக்ஸிட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலுமே ஸோ கம்மியாக இருக்கிற ப்ரமோட்டர் ஹோல்டிங் சைடில் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வந்து கவனமாக இருக்கணும். ஸோ எவ்வளோ வந்து இன்வால்மெண்ட்டோடைய ப்ரமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க அந்த கம்பெனிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சில ப்ரமோட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் வர்சஸ் டிக்ரீசிங் ஸ்டேக்ஸ் இது இருக்கலாம். இன்க்ரீசிங் ஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கலாம். ப்ரமோட்டர் வந்து ஒரு ஃப்யூச்சர் வந்து அந்த ப்ரமோட்டருக்கு வந்து அந்த கம்பெனி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பற்றி தெரியும். ஸோ வந்து ஸ்டேக் வந்து அதிகப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும். ஸோ டிக்ரீசிங் ஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வந்தது அப்படின்னா இட் குட் பி அ ரெட் ஃபிளாக். நீங்கள் வந்து ஏதாவது வந்து செல்லிங்ஸ் வந்து இருக்கலாம் டியூ டு சம் கன்சர்ன்ஸ், இஷ்யூஸ், பர்சனல் ரீசன்ஸ் எது கூட இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து அதை ட்ரெண்டை வந்து ஒரு 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 குவார்ட்டருக்கும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்டாக்ஸ் மட்டுமே டைரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வளர விட்டுற கூடாது. நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கவும் செய்யணும். ஸோ ப்ரமோட்டர் ஸ்டேக்ஸ் எப்படி இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து செக் பண்ணோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வந்து சில ப்ரமோட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ரமோட்டர் பேக்ரவுண்ட் என்ன, ரெப்யூட்டேஷன், ஸோ எப்படிங்கிறத வந்து இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து கூகுள்லேருந்து நம்ம வந்து
ப்ரமோட்டருடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ என்ன வெப்சைட்டில் போய் இதை பண்ணலாங்கிறத வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கோசரம் அதை வந்து காட்ட போகிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் போகிறோம். ஜஸ்ட் NSE இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NSEயோட நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணது ஒன்றே ஒன்று பண்ணலாம். இதில் வந்து ஹோமுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ இந்த சர்ச் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனியோட பேரை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனியோட டேஷ்போர்டு கிடைக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 71.77% வந்து ப்ரமோட்டரோடைய குரூப்புக்கும் இந்த TCS உடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல சைன். ஸோ நாளைக்கே வந்து TCSோட ஷேர் வந்து நாளைக்கு இப்போ 2500 இருக்குது அப்படின்னா நாளைக்கு 4500 போகுது அப்படின்னா அதிகமடியான லாபம் வந்து இந்த ப்ரமோட்டர்ஸ் தான் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ஹோல்டிங் ஷேர்ஸ் இருக்குது. இதில் வந்து பப்ளிக்னா நீங்கள், நான், ஸோ பொதுவான ஜனங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் இப்போ வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000மோ 2000மோ இல்லை 5000மோ 10,000மோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தொகை வந்து ப்ரொமோட்டர்ஸோட வந்து ஆல்ரெடி இதில் வந்து இன்வெஸ்டடாக இருக்கும். ஸோ இது வந்து இது ஒரு நல்ல சைன், ஒரு நல்ல கம்பெனிக்கு உண்டான அடையாளம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து போய் செக் பண்ணலாம். NSEயில் வந்து இதோட நிறைய இன்ஃபர்மேஷன் அட்டாச்சாக இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படியெல்லாம் வந்து ப்ரமோட்டர் பிளட்ஜிங்கை வந்து பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். உங்களுக்கு மேலும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.